அதுக்கு தான் தன்னுடைய கட்சியை, தன்னுடைய உறுப்பினர்களை, தன்னுடைய மானத்தை, தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் கூட்டணின்ற பேர்லையோ எந்த பேர்லையோ அடகு வைக்கிறதுக்கு கூச்சம் இல்லாமல் தயாராக இருக்கிறார்கள். அதுக்கு சப்பை கட்டி மக்களை மாற்றி மாற்றி பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட பேச வேண்டும் என்றால் திருமாவளவன் போன்றவர்கள், ராமதாஸ் போன்றவர்கள், அன்புமணி போன்றவர்கள், பிரேமலதா எல்லாமே வெளிப்படையாக நாங்கள் பேசுகிறோம், பேரந்தான் பேசுகிறோம்னு சொல்கிறதாக மாற்றிட்டான். இந்த அரசியல் இந்த நிலத்துக்கு தேவையான்ற கேள்வியிலேருந்து தான் நம்ம இதை ஒன்று பார்க்குறோம். ஒட்டுமொத்த இந்த குப்பைகளும் இந்த அயோக்கியர்களும் இப்படி நிற்கிறாங்க. சிவாஜி கணேசன் நடித்த மரியாதைக்குரிய சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படிக்காத பண்ணையாரில் அந்த பாகப்பிரிவினையை பிரிக்கும்போது, சொத்தை பிரிக்கும்போது, ஒட்டுமொத்த சொத்து, நிலம், வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் ஒன்றுமே இல்லாமல் சிவாஜி மட்டும் ஐயா மட்டும் உட்காந்துருப்பார். அந்த மனநிலையை நான் உணர்ந்தேன். எல்லாருக்கும் எதிராக ஒருத்தன் சீமான் என்ற ஒருத்தர் அவர் முன்வைக்கிற அரசியலுக்கு உண்மையாக சத்தியத்துக்கு உண்மையாக எல்லாரும் நான் பேசும்போது கூட சொல்றது, எல்லாரும் நாங்கள் தான் தேசிய தலைவரை பார்த்தோம், இவர் பார்க்கல, கொஞ்ச நேரம் தான் பார்த்தாரு, இந்த அயோக்கியர்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. இல்லை, நீங்களாம் பார்த்ததுனால என்னடா பலன்? நீங்க பார்த்தீங்க, அவருக்கு அதை செஞ்சேன் இது செஞ்சேன்றீங்க, எல்லாமும் நீங்க அவரை வைத்து பிழைச்சீர்கள், உங்கள் அடையாளத்துக்காக மாற்றிக்கொண்டீர்கள். ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டத்திற்கு இந்த அயோக்கியர்கள், நான் பேர் கூட இப்போ வரிசையாக சொல்லுவேன், அவன் எல்லாம் துரோகம் தான் பண்ணியிருக்கிறான், அவர்களை தவறாக வழி நடத்தியிருக்கிறான். அது 2009 நானே சாட்சி.